மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய காணொலியில் நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோன்னா, இஸ்ரேல் 2 முக்கியமான வீடியோக்களை வெளியிட்டிருக்கு. அந்த வீடியோக்களை பார்க்கும்போது இஸ்ரேல் இந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்யுமா என்று மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இஸ்ரேல் ஈரானை எதிர்கொள்ளும் விதமானது மிகவும் ஆச்சரியமாய் காணப்படுகிறது. ஏதோ 2 குண்டை போட்டோம், சண்டை போட்டோம் அப்படின்னு இல்லை. இஸ்ரேலானது என்ன செய்யுதுன்னா, ஈரானை 20 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி தள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. தாக்குதல்களை நடத்திட்டு வர்றாங்க. அது குறித்தான காரியங்களை பின்வரும் வீடியோக்குள்ள நம்ம பார்ப்போம். இஸ்ரேலின் IDF டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அவங்க வெளியிட்டுள்ள வீடியோவில் ஈரானின் தலைநகரான டெஹரானில் உள்ள ஈஸ்டர்ன் பகுதியில் உள்ள மிலிட்ரி காம்பவுண்டில் உள்ள மிகப்பெரிய தாக்குதலை அந்த இடத்துல அவங்க நடத்தியிருக்காங்க. அவங்க எதையெல்லாம் தாக்கியிருக்காங்கன்னு ஒரு பெரிய லிஸ்டோட்டே அவங்க போட்டு கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்கள். IRGC ஹெட் குவார்ட்டர்ஸ், த இன்டெலிஜென்ஸ் டைரக்டரேட் ஹெட் குவார்ட்டர்ஸ், த பேசிஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ், த குவாட் ஃபோர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ், the internal security headquarters, the cyber warfare headquarters, the headquarters of the unity in internal security responsible for suppressing protest. இஸ்ரேல் சாதாரண இடத்த தாக்கலங்க, ஈரானின் மிக முக்கியமான இடங்களெல்லாம் அவங்க குறிவிச்சு அவங்க தாக்கி அழிச்சிருக்காங்க. ஈரானின் உச்சபட்ச தலைவர் அலி காமினி மற்றும் அவரோடு 40 முக்கியமான அதிகாரிகளை அவங்க கூடியிருந்த இடத்துல எல்லாவற்றையும் அழித்து அவங்க தரமட்டமாக ஆக்கியிருக்காங்க. இதன் காரணமாக ஈரான் மிகவும் நிலை குலைந்த நிலையே காணப்படுகிறது. அப்போ ஈரான் அட்டாக் பண்ணல நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. ஈரானும் அட்டாக் பண்ணியிருக்காங்க, அரபு நாடுகள் பேஸ் எல்லாம் தாக்கியிருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் மிகவும் முக்கியமான ஆஃபீஸர் எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க. இப்போ அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த இடத்த தாக்கணும், இந்த இடத்துல நம்ம எப்படி இது பண்ணணும், எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் ஒரு பெரிய நெட்வொர்க் வச்சு பிளான் பண்ணி அவங்க செய்வாங்க. ஆனால் இந்த இஸ்ரேல் என்ன செஞ்சது, அந்த அதிகாரிகள் அத்தனை பேரையும் அவங்க தாக்கி முற்றிலும் அழிச்சிட்டாங்க. இப்போ அவங்க உயிரோடே யாருமே இல்லை. இது ஈரானுக்கு மிகவும் பெரிய பேரிழப்பு. இஸ்ரேல் மிகவும் பக்காவா பிளான் பண்ணி அழகா செஞ்சிருக்காங்க. அவங்க இஸ்ரேல் அடுத்து ஏர்ஃபோர்ஸ் அவங்க ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இது பற்றி ஒரு வீடியோவும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் இஸ்ஃபஹான் பகுதியில் நடத்திய தாக்குதலில் காதர் ஏவுகணை சேமிப்பு இடம், ஈரானின் இராணுவ கட்டமைப்பு மற்றும் அமைப்புகள் மீது அவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் குறிப்பாக என்னன்னா, பேலஸ்டிக் ஏவுகணை, அதாவது சேமிக்கும் இடம் இருந்திருக்கு. இந்த நிலையத்தின் மீது இஸ்ரேல் பயங்கரமாக தாக்கி அழிச்சிருக்காங்க. குறிப்பாக காதர் ஏவுகணைங்கிறது 1500 கிலோமீட்டர் டு 2000 கிலோமீட்டர் தூரம் வர அவங்க சென்று அந்த ஏவுகணை சென்று அழிக்கும் திறன் கொண்ட ஒரு பிளாஸ்டிக் ஏவுகணையா. எல்லாவற்றையும் அவங்க அப்படியே இஸ்ரேல் அதை நிர்மூலனம் பண்ணிருச்சு. ஈரானின் நெட்வொர்க் முற்றிலுமே அவங்க இஸ்ரேல் அழிச்சு போட்டுருச்சு. இவங்க பக்காவாக பிளான் பண்ணி இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க. தற்பொழுது காமினி மகன் அடுத்த தலைவராக அவர் வந்திருக்கிறாரு. ஈராக்குள் இஸ்ரேலின் மொசாட் உளவுப்படை வரை அங்கே இருக்கிறாங்க. இவர் உயிருக்கும் இப்போ தற்பொழுது ஆபத்து இருக்கு என்று தகவல் வந்து கொண்டு இருக்கிறது. ஈரான் முற்றிலும் நிலைகள் ஒரு பெரிய பதட்டத்திலே இருக்கு. இப்போ சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் அப்படி தாக்கியிருக்கு, இப்படி தாக்கியிருக்கு என்ற கதையெல்லாம் நிறைய சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் உண்மை நிலையை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இஸ்ரேலை அழிப்பேன்னு சொன்ன எல்லாருமே இன்றைக்கி பார்த்தா அழிஞ்சு போயிட்டாங்க. அது மிகவும் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் பார்த்தா இன்றைக்கி இருக்கிற இடம் தெரியாமல் அவங்க காணாமல் போயிட்டாங்க, அழிஞ்சு போயிட்டாங்க. ஒரு சில இடங்களில் யூதருக்கு எதிரான கருத்துக்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஈரானில் தான் அதிக பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இஸ்ரேல் இராணுவமானது இஸ்ரேலானது மிகவும் சாதுரியமாக அழகாக காய் நகர்த்தி தாக்குதலை அவங்க ஏற்படுத்திட்டு வர்றாங்க. இஸ்ரேலானது இன்னொரு ஃபோர்ஸையும் அவங்க கொண்டு வராங்க. அது என்னன்னா, ஈராக்கில் உள்ள குர்திஸ் படை
அவங்க செயல்படுறாங்க. இஸ்ரேல் என்ன செய்யுதுன்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் வான்வெளி தாக்குதல் நடத்தும் போது குர்திஸ் படையை ஈரானுக்குள்ள வந்து அவங்க போக செய்கிறாங்க. எப்படியாவது ஈரானுக்குள்ள நுழைஞ்சிடணும் அப்படின்னு வந்து அவங்க ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அப்படிப்பட்ட தகவலும் வெளியாகி வருகிறது. குர்திஸ் படை எப்படின்னா ஒரு காலால் படையாக செயல்படும் நிலை அந்த இடத்துல காணப்படும். அதாவது ஈரானுக்கும் ஈராக்குக்கும் பிரச்சனைகள் வந்து பல வருட காலமாகவே அவங்க நடந்து வருகிறது. இப்போ வந்து இஸ்ரேல், அமெரிக்கா, திருப்பி இந்த குர்திஸ் படை, இந்த மூணுமே ஈர்ந்து செயல்படுவதாக காணப்படுது. தற்பொழுது ஈரானானது இந்த 3 படைகளையுமே சமாளிக்க வேண்டிய நிலையில் உள்ளது. இப்போ உண்மை நிலையை நம்ம யோசித்து பார்த்தா ஈரான் தான் மிகவும் பரிதாப நிலையை அடைஞ்ச மாதிரி தெரியுது. தற்சமயம் வந்து அமெரிக்கா வந்து ஈரான் கப்பல்கள் மீது வந்து தாக்குதல் நடத்திருக்கு. பார்த்தா 100 to 150 பேருக்கு மேலே வந்து அவங்க கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுகிறது. ஆனால் நியூஸில் என்ன செய்தி வந்திருக்கு, 80க்கு மேற்பட்டவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்கன்னு வருது. பலர் வந்து காணாமவே போயிட்டாங்க. அமெரிக்காவால் உயிர் சேதங்கள் வந்து ஈரானுக்கு அதிக அளவில் ஏற்பட்டு கொண்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அமெரிக்க அதிபர் வந்து ட்ரம்ப் வந்து நான் ஈரானை தாக்குவேன்னு சொல்லி இதுக்கு முன்னாடியே அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லும் போதெல்லாம் எல்லாம் சிரிச்சாங்க. இவர் எங்கே தாக்க போகிறாரு, கேலி செஞ்சாங்க. ட்ரம்ப் வந்து ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு மனுஷன், இவர் எப்படி செய்வார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவருக்கு அகென்ஸ்டாகவே பேசிக்கிருந்தாங்க. ஆனால் ட்ரம்ப் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் செயலுக்கும் ஒரு அர்த்தம் நிச்சயமாகவே இருக்கிறது. ட்ரம்ப் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, இஸ்ரேல் அதிபர்கிட்ட நம்ம போரை நிறுத்தவே வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ நடக்கிற சம்பவங்கள்லாம் ட்ரம்ப் எவ்வளோ உறுதியாக சொல்லியிருக்கிறாரு என்பது வந்து நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. தற்பொழுது நாங்கள் வந்து உண்மை நிலையத்தான் நாங்கள் எடுத்து சொல்கிறோம். இப்போ கூறியதெல்லாம் இப்போ தற்போது வந்திருக்கிற அப்டேட் என்று நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ளுங்க. இதற்காக நீங்கள் ஜெபிங்க. ஈரான் பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமான நிலையில தான் இருக்குது. ஆனால் ஈரானுக்கு வந்து சைனா, ரஷ்யா, வடகொரியா இவங்களாம் வந்து உதவிக்கு வருமானால், சப்போர்ட் பண்ணுமானால் உண்மையிலே ஈரான் வந்து பலமுடையதாக மாறும். மத்திய கிழக்கில் ஒரு பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தும். 3ஆம் உலகத்தை நடக்கும் என்பதற்கு சந்தேகமே இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகிவிடும். யுத்தங்கள்லாம் நிறுத்தப்பட வேண்டும். அப்பாவி மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. முக்கியமான தலைவர்கள்லாம் அவங்களாம் வந்து எல்லாருமே சேஃபாக தான் இருக்கிறாங்க. நம்ம அப்பாவி ஜனங்கள்லாம் காக்கப்படணும், அவங்க பாதுகாக்கப்படணும். அரபு தேசங்களில் வாழும் மக்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கணும். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்ம கடமையாக இருக்கிறது. இந்த போர் சூழல்லாம் சீக்கிரம் நிறுத்தப்பட வேண்டும். ஆண்டவர் அதுக்கு உதவி செய்யணும். இதுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. இனி வரும் தகவல்களில் புதிய தகவல்களை இன்னொரு அப்டேட் மூலம் உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். ஜெபிக்க வேண்டியது மாத்திரம்தான் நம்முடைய வேலையாய் காணப்படுகிறது. எதை குறிச்சும் பயப்படாதீங்க. யுத்தங்களின் செய்திகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதன்படி தான் தொடர்ந்து எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் நம்மளுடைய கடமை நாம் ஜெபிக்க வேண்டும். குடும்பமாய் ஜெபிக்க வேண்டும், சபையாய் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு தேவ பாதுகாப்பு நமக்கு கண்டிப்பாக உண்டாகும். எல்லாமே தேவனுடைய சித்தப்படி மாத்திரம்தான் நடக்கும். அதனால் நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. தேவன் குறித்தது அது சரியாக நடக்கும். தேவன் தான் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.